Welcome to Prasa Comfort Zone. This video is sponsored by Educast. இவங்க எக்ஸ்பர்ட் மென்டார்ஸை வச்சு மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸ் ஜிஎஸ்டி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஸோ ரீசெண்டாக நம்ம அமீர் கான் வந்து கூலியில் அஃபிஷியலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த முடிவு எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வார் 2 அதே நாளில் கூலி கிளாஷாக ரிலீஸ் ஆகுது. ஸோ வார் 1 நல்லா போனதுனால வார் 2க்கும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ அதனால் இப்போது ஒரு சூடு பிடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டதுனால தான் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் சொல்லியிருந்தாங்க. ஆக்டர் சூரிய எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த மூவி நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி ஜோஷ், இவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஃபீனிக்ஸ் மூவி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலவையான விமர்சனம் தான் பெற்றிருக்கு. இப்போ வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் தான் பெற்றிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 crores அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இந்த படத்தை கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் வயலன்ஸ் அது மாதிரி நிறையா இருக்கிறதுனால அந்த படம் ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும் போது அதுக்கு பிரச்சனை வரலாம். பட் பிரச்சனையே நிறைய விஷயத்தில் இருக்கும்போது அது கான்செப்டை கொண்டு வர முடியல. அதனால் ஓகே, ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோன்னா குபேரா மூவி சக்ஸஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது இட்லி கடையோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட அடுத்த மூவி லைனப்பில் பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு உண்மை நம்ம பார்க்கலாம். இப்போ வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்டிஆரை வச்சு பண்ணுறாரு. ஸோ நெல்சனும் இதில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதில் வடச்சென்னை 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் வடச்சென்னை 2 இல்லை, அதை பேஸ் பண்ண அடுத்த ஒரு படம் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் மணிகண்டன் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு, ஒரு கேமியோ ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 7G ரெயின்போ காலனி பார்ட் 1 எல்லாருமே ஞாபகம் இருக்கும். இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு. பார்ட் 2க்கு யார் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனஸ்வர ராஜன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய மூவிஸில் பண்ணியிருக்காங்க. கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி நிறையா மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் நெக்ஸ்ட் மூவி பார்ட் 2ல் ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ பார்ட் 2ல் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன சிவாவோட பறந்து போ மூவியும் நல்லா ஃபீல் குட் மூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய மூவி. அதுக்கப்புறமா 3 BHK, அதாவது அப்பா கனவோட நம்ம நிறைவேற்றுறோம், பையன் நிறைவேற்றுறோம் அப்படின்ற கான்செப்டோட இந்த படமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம்லாம் பிடிச்சி பார்த்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் சின்னம்மை பாடின முத்துமலை சாங் ட்ரெண்ட் ஆகிட்டு இப்போ அந்த சாங் நல்லா இருக்குது தி வெர்ஷன் சின்னமை வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்னமை வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம் அஃபிஷியலாக. ஸோ இது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த சாங்கை இந்த வாய்ஸில் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தி வெர்ஷன் பிடிக்குமா இல்லை சின்மை வெர்ஷன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏகேவை எடுத்துக்கிட்டோம்னா AK64 படம் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மை 3 மூவி மேக்கர்ஸ் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஹீரோயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீநிதி ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. படத்துக்கு அவங்க KGF மூவிலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மூவியில் அவங்க ஹீரோயினாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல. டேரக்டர் வெற்றிமாறன் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில், அதாவது அவர் வீடியோ போட்டிருந்தார் அவர் சேனலில். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, வாடிவாசல் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ சிம்புவை வச்சு ஒரு மூவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் 2 மூவி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வாடிவாசல் தொட்டுற மாதிரி சொன்னார். அதாவது வடச்சென்னை 2 கூட முடிச்சதுக்கப்புறமா தான் வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா எடுத்துக்கிட்டோன்னா அடுத்தடுத்த ஸ்கெடியூல் போயிட்டுருக்காரு. ஏன்னா இப்போ கங்குவா 2 வருஷமாக அதுக்கு டேட் கொடுத்து இவ்வளோ வருஷம் கொடுத்து அது இது பண்ணதுனால ஸோ இப்போ அடுத்தடுத்த மூவிஸ் ஒரு 6 மந்த்துக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பிளானே இருக்குது. ஸோ இப்போ அவரோட லைனப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு ஒரு ப்ராஜெக்ட், வருஷத்துக்கு 2 படம் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவர் போயிட்டுருக்காரு. அந்த வேகத்தில் தான் இப்போ அடுத்த மூவியும்
வந்து போயிட்டுருக்கு ஆஜா பாலாஜிக்குள்ளே. ஸோ அந்த மூவி முடிச்சுட்டு அடுத்தடுத்து மூவி வந்து போயிட்டுருக்கு சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனப்பு. அதனால் வந்து இப்போது வாடிவாசல் வந்து ரொம்ப தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கங்குவாவில் வந்து நிறைய டேட்ஸ் வந்து இழுத்ததுனால ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு டெடிகேட்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நான் வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.